Hello friends, நம்ம இன்னைக்கு third lesson ஓட example problems பார்க்க போறோம். First, a book of mass m is at rest on the table. What are the forces acting on the book? What are the forces exerted by the book? Draw the free body diagram for the book. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு டேபிளில் ஒரு புக்கு வந்து வச்சுருக்காங்க. இஸ் அட் ரெஸ்ட் பொசிஷனில் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு 3 questions கேட்டிருக்காங்க. என்னென்னா, புக்கு மேலே ஆக்ட் பண்ணுற ஃபோர்ஸஸ் என்னென்னா, ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி புக், அதுக்கப்புறம் ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை தி புக், அந்த புக்கு என்னென்ன ஃபோர்ஸஸ் எக்ஸர்ட் பண்ணுது, அதை ஆன் தி புக், இது பை தி புக். நெக்ஸ்ட்டு ஃப்ரீ பாடி டயக்ராம் ஃபைனலாக ட்ரா பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ there are 2 forces acting on the book. ஃபஸ்ட்டு வந்து ஆக்டிங் ஆன் த புக், அந்த கேஸ் எடுத்திருக்கோம். என்ன அப்படின்னா, ஜென்ரலாக ஒரு புக் இருக்குது, அப்போ அதுக்கு வந்து ஒரு டவுன்வர்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து இருக்கும். கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் mg அப்படினாலே அது டவுன்வர்ட் தான். ஸோ கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் mg ஆக்டிங் டவுன்வர்ட்ஸ் ஆன் தி புக், அது ஒன்று. யூனியன் வந்து நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் எது அப்படின்னா, இந்த டேபிள் புக்கு மேலே எக்ஸர்ட் பண்ணுது, அதான் சொல்லுவாங்க எக்ஸர்டட் பை தி சர்ஃபேஸ் ஆஃப் தி டேபிள் ஆன் தி புக், அதுதான் நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் n, அது அப்வர்ட் டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுதுன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். புக்கு இருக்குது, டவுன்வர்ட் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் mg, அப்வர்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து n. நெக்ஸ்ட்டு செகண்ட் கேஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபோர்ஸஸ் எக்ஸர்டட் பை தி புக். ஸோ நியூட்டன்ஸ் தேர்ட் லா வச்சு பார்க்குறப்போ 2 ஃபோர்ஸஸ் வந்து இங்கே இருக்குது. என்ன அப்படின்னா, எக்ஸர்டட் பை தி புக். முன்னாடி ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்தது ஆக்டிங் ஆன் தி புக், இது செகண்ட் வந்து எக்ஸர்டட் பை தி புக். அப்போது த புக் வந்து exerts an equal and opposite force on the earth which acts upwards. நியூட்டன்ஸ் தேர்ட்லனா ஃபார் எவ்ரி ஃபோர்ஸ் there is an equal and opposite reaction இருக்கும்ல, அதே தான் சொல்கிறாங்க. ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் mg வந்து இருக்கும், அது வந்து அப்வர்ட்ஸ். ஏன்னா டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mgன்னு ஃபஸ்ட்டு கேஸில் பார்த்துருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்குன்னா அது வந்து அப்வர்ட்ஸில் ஆக்ட் பண்ணும், அது ஃபோர்ஸ் ஒன்று. இன்னொன்று வந்து த புக் எக்ஸர்ட்ஸ் அ ஃபோர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் டு த நார்மல் ஃபோர்ஸ். முன்னாடி வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆக்டிங் வந்து அப்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேலே அந்த டைரெக்ஷன் போட்டிருந்தோம்ல. ஸோ நியூட்டன்ஸ் தேர்டில், அதனால தான் ஃபஸ்ட்டே ஹிண்ட்டு கொடுத்துருவாங்க. நியூட்டன்ஸ் தேர்டில் வச்சு பார்க்குறப்போ mgன்னு நம்ம ஃபஸ்ட்டில் பார்த்தது ஒரு ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் mg இருக்கும், அது அப்வர்ட்ஸில் ஆக்ட் பண்ணும். நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அப்வர்ட்னு நாங்கள் பார்த்தோம். ஸோ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் அப்படின்னு ஒன்று இருக்கிறனால இங்கே டவுன்வர்ட்ஸில் ஆக்ட் பண்ணும். ஃப்ரீ பாடி டயக்ராம் ஆஃப் த புக்கு வந்து ஃபிகரில் கொடுத்துருக்காங்க, இதே தான். ஓகே, நெக்ஸ்ட்டு சம். இஃப் 2 objects of masses 2.5 kg and 100 kg experience the same force 5n, what is the acceleration experienced by each of them? So second sum, if 2 objects of masses 2.5 kg and 100 kg experience same force 5n, acceleration experienced by each of them find out பண்ணணும். நியூட்டன் செகண்ட் லா வச்சு பார்க்குறப்போ F ஈக்குவல் டு ma. ஃபஸ்ட்டு கேஸ் என்னென்னா 2.5 kg உள்ள மாஸ்க்கு பார்க்குறோம். ஸோ ஏன்னா F பை m, F கொடுத்துருக்காங்க 5 டிவைட் பை 2.5, கேன்சல் பண்ணால் 2, ஆக்சலரேஷனோட யூனிட் மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். ஓகே, செகண்ட் கேஸ் என்னென்னா ஆப்ஜெக்ட்க்கு 100 kg உள்ள மாஸ், அந்த கேஸ். ஸோ A ஈக்குவல் டு F பை m. F என்னது 5 டிவைட் பை m என்னது 100, கேன்சல் பண்ணால் 0.05 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர். நெக்ஸ்ட் தேர்ட் சம், விச் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ் அமாங் த 3 ஃபோர்ஸஸ் F1 வெக்டார், F2 வெக்டார், F3 வெக்டார் ஷோன் பிலோ. F1 கொடுத்துருக்காங்க, F2 வெக்டார், F3 வெக்டார் இந்த ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. எது கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ்னு கேட்குறாங்க. ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு வெக்டார் குவான்டிட்டின்னு தெரியும், அதான் சொல்கிறாங்க. ஃபோர்ஸ் இஸ் அ வெக்டார் அண்ட் மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டாரை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா, லென்த் ஆஃப் தி வெக்டார். ஃபோர்ஸ் வந்து வெக்டார் குவான்டிட்டி ஹேஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ அதோட மேக்னிடியூடை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்கன்னா, லென்த் ஆஃப் தி வெக்டார் தான் வந்து அதோட மேக்னிடியூட். ஸோ இதில் எதுக்கு லென்த் அதிகமாக இருக்குது, F1க்கு தான் அதிகமான லென்த் இருக்குது, அதான் சொல்கிறாங்க. F1 வெக்டார் ஹேஸ் கிரேட்டர் லென்த் வென் கம்பேர்ட் டு அதர் 2 வெக்டார்ஸ். ஸோ நம்மளுக்கு இந்த 3ல் எது லார்ஜஸ்ட் கிரேட்டஸ்ட் ஃபோர்ஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ F1 இஸ் தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த 3. நெக்ஸ்ட் சம், அப்ளை நியூட்டன் செகண்ட் லா டு அ மேங்கோ ஹேங்கிங் ஃப்ரம் அ ட்ரீ. ஒரு மேங்கோ ட்ரீயில் மேங்கோ வந்து ஹேங் ஆகிட்டுருக்கு, அதுக்கு நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு ஹிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மாஸ் ஆஃப் தி மேங்கோ வந்து 400 கிராம் அப்படின்னு. அப்போது பிஃபோர் அப்ளைங் நியூட்டன்ஸ் லாஸ் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா, சூஸ் அ சூட்டபிள் இனர்ஷியல் கோஆர்டினேட் சிஸ்டம் டு அனலைஸ் தி ப்ராப்ளம்.
For most of the cases, we can take the earth as an initial coordinate system. ஸோ நியூட்டன் செகண்டில் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. பட் அது பண்ணுறதுக்கு முன்னாடி இனிஷியல் செட்டப் அப்படின்ற மாதிரி இந்த ஸ்டெப்ஸ்னால் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து சூட்டபிள் இனிஷியல் கோஆர்டினேட் சிஸ்டமை வந்து நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணணும். அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். மோஸ்ட்லி ஏர்த்தை தான் வந்து இனிஷியல் கோஆர்டினேட் சிஸ்டமாக எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட், ஐடென்டிஃபை த சிஸ்டம் டு விச் நியூட்டன்ஸ் லாஸ் நீட் டு பி அப்ளைட். த சிஸ்டம் கேன் பி அ சிங்கிள் ஆப்ஜெக்ட் ஆர் மோர் தென் ஒன் ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் எந்த சிஸ்டம்க்கு நியூட்டன்ஸ் லா வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த சிஸ்டம் வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டாக இருக்கலாம், இல்லாட்டினா n நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ்னு சொல்லுவோம்ல அதே தான், இல்லை மோர் தென் ஒன் ஆப்ஜெக்டாகவும் இருக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டமை செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் எந்த சிஸ்டம்க்கு லா அப்ளை பண்ண போகிறோன்றதை ஐடென்டிஃபை பண்ணணும். தேர்டு வந்து ஃப்ரீ பாடி டயக்ராம், முன்னாடி சம்ஸில் நான் பார்த்தோம்னா அதுமாதிரி இந்த ஃப்ரீ பாடி டயக்ராமை ட்ரா பண்ணணும். ஒன்ஸ் த ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம் ஆர் ஐடென்டிஃபைட். ஸோ என்னென்ன ஃபோர்ஸ் அந்த சிஸ்டம் மேலே ஆக்ட் பண்ணுது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிட்டோம்னா ஃப்ரீ பாடி டயக்ராம் நம்ம வரைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நியூட்டன் செகண்ட் லா வந்து அப்ளை பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஆஃப் த ஈக்குவேஷனில் ரைட் தி ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் த சிஸ்டம் இன் வெக்டார் நோட்டேஷன் and equate it to the right hand side of the equation, which is the product of mass and acceleration. Here acceleration should also be in vector notation. ஏன்னா நியூட்டன் செகண்ட் லானா F equal to ma தான் நியூட்டன் செகண்ட் லா, அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ பாடி டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் நியூட்டன் செகண்ட் லா அப்ளை பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறது எழுதுவோம். ரைட் ஹேண்ட் சைடில் எதோட ஈக்குவேட் பண்ணால் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனோட ஈக்குவேட் பண்ணி எழுதுவோம். சப்போஸ் ஆக்சலரேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஃபோர்ஸை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஆக்சலரேஷன் இல்லை எதோட ஈக்குவேட் பண்ணால் ப்ராடக்ட் ஆஃப் மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனோட ஈக்குவேட் பண்ணி எழுதுவோம். சப்போஸ் ஆக்சலரேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டாங்கன்னா ஃபோர்ஸை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணலாம். ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஆக்சலரேஷன் வந்து கேல்குலேட் பண்ணிடலாம். ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணது மூலமாக நம்ம இனிஷியல் கோஆர்டினேட் சிஸ்டமை இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இங்கே ஐ கோஆர்டினேட், ஜே கோஆர்டினேட். ஃபோர்ஸஸ் ஆக்டிங் ஆன் தி மேங்கோ என்ன அப்படின்னா இந்த இங்கே மேங்கோ டயக்ராம் கொடுத்துருக்காங்களோ இதுதான். ஸோ mg டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்குது, மேலே ஒரு அப்வர்ட் கான்டாக்ட் ஃபோர்ஸ் அந்த டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை தி எர்த் ஆன் தி மேங்கோ ஆக்டிங் டவுன்வர்ட் அலாங் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து இருக்குது. கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னாலே டவுன்வர்ட் தான் அலாங் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஏன்னா இந்த டயக்ராம் படி பார்த்தோம்னா டவுன்வர்ட்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். டென்ஷன் ஆக்ஸ் அப்வர்ட் அலாங் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ். இங்கே ஏன் டென்ஷன் வருது அப்படின்னா அந்த மேங்கோவோட ஒரு கார்டு அட்டாச்சாக இருக்குது, அந்த காம்பு இருக்குன்னு அது. ஸோ அப்வர்டில் நம்மளுக்கு டென்ஷன் ஃபோர்ஸ் இருக்குது. ஃப்ரீ பாடி டயக்ராம் எப்படி ட்ரா பண்ணுவோம்? மேங்கோ இருக்குது, டவுன்வர்ட் mg இருக்குது, மேலே வந்து டென்ஷன் t. ஸோ ஃபோர்ஸ் எப்படி எழுதுறாங்கன்னா F equal to mg minus j cap. ஏன் மைனஸ் ஜே கேப் போடுறோம்? அலாங் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னா ஜே, அலாங் நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்னால் மைனஸ் ஜே. ஸோ மைனஸ் ஜே கேப் மைனஸ் எம்ஜி ஜே கேப். எம்ஜின்றது மேக்னிடியூட் ஆஃப் த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ மைனஸ் ஜே கேப் அப்படின்றது வந்து யூனிட் வெக்டர் நெகட்டிவ் ஒய் டைரக்ஷன் டவுன்வர்ட்ஸில் அது. அதே நேரத்தில் டென்ஷன் டீன்னு பார்த்தோம்னா டி ஈக்குவல் டு டி ஜே கேப். இங்கே ஏன் நெகட்டிவ் வரலை அப்படின்னா ஏன்னா டி வந்து பாசிட்டிவ் ஆக்சிஸில் தான் ஆக்ட் பண்ணுது, அதனால் வெறும் டி ஈக்குவல் டு டி ஜே கேப். ஸோ T is the magnitude of the tension force. J வந்து அதே தான் யூனிட் வெக்டர் பட் இன் பாசிட்டிவ் ஒய் டைரக்ஷன். ஸோ F net அப்படின்னா F Gயும் ப்ளஸ் டென்ஷன் ஆட் பண்ணுவோம். FG வந்து மைனஸ் எம்ஜி ஜே கேப் ப்ளஸ் இது வந்து டி ஜே கேப். ரெண்டுலேயும் ஜே கேப் காமனாக இருக்கனால இதை எடுத்துட்டோம்னா டி மைனஸ் எம்ஜி. ஸோ நியூட்டன் செகண்ட் லா படி பார்த்தோம்னா F equal to ma. அப்போது மேங்கோ இஸ் அட் ரெஸ்ட்டில் தான் இருக்குது. எது வித் ரெஸ்பெக்ட் டு அஸ் அப்படின்னா இனிஷியல் கோஆர்டினேட் சிஸ்டம் வச்சு பார்க்குறப்போ மேங்கோ ரெஸ்ட்டில் தான் இருக்குது. ஸோ ஆக்சலரேஷன் 0. ஸோ இங்கே ஏக்கு 0 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா மொத்தம் எஃப்பும் வந்து என்ன ஆகும்? 0 ஆயிரும். அதை போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. எஃப் நெட் ஈக்குவல் டு டி மைனஸ் எம்ஜி ஜே கேப்பில் எஃப் நெட் 0ன்னு ஆயிடுச்சா. ஸோ டி மைனஸ் எம்ஜி ஜே கேப் ஈக்குவல் டு 0. ஸோ காம்பனன்ட்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. டி மைனஸ் எம்ஜி ஈக்குவல் டு 0. அப்போது டி ஈக்குவல் டு மைனஸ் எம்ஜி அந்த சைட் போடுறப்போ ப்ளஸ் எம்ஜி. எம்க்கு வந்து 400 கிராம்னு அவங்க கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஜி 9.8 தெரியும். ஸோ அதை போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டி ஈக்குவல் டு 0.4 கிராம் கிலோகிராமாக மாத்திரம்னா 0.4 இன்ட்டு 9.8னா இவ்வளோ நியூட்டன் அப்படின்றது ஃபைனல். ஸோ ஒரு மேங்கோ ட்ரீ ஹேங்கிங்கில் ஒரு மேங்கோ ஹேங் ஆகுது, நியூட்டன் செகண்டில் அப்ளை பண்ணி பார்க்குறப்போ எஃப் என்னது, டென்ஷன் டி என்னது அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்.
Next, a person rides a bike with a constant velocity v vector with respect to the ground, and another biker accelerates with the acceleration a vector with respect to the ground. Who can apply Newton's second law with respect to the stationary observer on the ground? ஒரு பர்சன் பைக்கை ரைட் பண்ணுறான், அவரோட வெலாசிட்டி v இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு தி கிரவுண்ட். இன்னொரு பைக்கர் வரான் பர்சன் வந்து ஆக்சலரேட் பண்ணுறான், ஆக்சலரேஷன் ஏவோட வித் ரெஸ்பெக்ட் டு தி கிரவுண்ட். ஸோ இந்த ரெண்டு பைக்கரில் யாருக்கு நியூட்டன் செகண்டில் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால், செகண்ட் பைக்கர் வந்து அப்ளை பண்ண முடியாது நியூட்டன்ஸ்லாம். ஏன் அப்படின்னா மூவிங் வித் அன் ஆக்சலரேஷன் ஏ வெக்டார் வச்சு மூவ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் வந்து இனர்ஷியல் ஃப்ரேமில் அவன் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு பைக்கர் வந்து நியூட்டன் செகண்டில் அப்ளை பண்ண முடியும். ஏன் அப்படின்னா அவன் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டியோட மூவ் பண்ணிகிட்ருக்கான் வித் ரெஸ்பெக்ட் டு தி எர்த். ஸோ இவன் வந்து இனர்ஷியல் ஃப்ரேமில் வந்து இருக்கான். முன்னாடி சொன்ன பைக்கர் இனர்ஷியல் ஃப்ரேமில் இல்லை, அதனால் அவன் வந்து அப்ளை பண்ண முடியாது. அங்கே அவனுக்கு ஆக்சலரேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே அவனுக்கு வந்து வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், த பொசிஷன் வெக்டார் ஆஃப் அ பார்ட்டிக்கிள் கொடுத்துருக்காங்க. நம்ம டைரக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இன் விச் த பார்ட்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் நெட் ஃபோர்ஸ். ஸோ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் v அப்படின்னா dr by dt. பொசிஷன் வெக்டார் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா வந்துடும். ஸோ d by dt ஆஃப் r வெக்டார் உள்ள ஒவ்வொன்றுக்கும் ஸ்ப்ளிட் பண்ணி போடுறாங்க. 3t i cap ப்ளஸ் d by dt ஆஃப் 5t ஸ்கொயர் j cap ப்ளஸ் d by dt ஆஃப் 7k cap. ஸோ dr by dt ஈக்குவல் டு t வித் ரெஸ்பெக்ட் டு d டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 3t டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா 3 i cap ப்ளஸ் இதை வித் ரெஸ்பெக்ட் டு டிஃப்ரென்ஷியேட்னா t ஸ்கொயர் டிஃப்ரென்ஷியேட்னா 2t ஆயிரும். ஸோ 5 to 10t j cap. இங்கே கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0. ஸோ இது வெலாசிட்டி. ஆக்சலரேஷன் அப்படின்னா டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் வெலாசிட்டி தான் ஆக்சலரேஷன். ஸோ a ஈக்குவல் டு dv by dt. ஸோ இதை வந்து வித் ரெஸ்பெக்ட் டு t டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இது கான்ஸ்டன்ட், ஸோ 0 ஆயிரும். இது மட்டும் 10t j capனா வெறும் 10 j capனு வரும். ஸோ நம்மளுக்கு ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்ட்டிக்கிளுக்கு ஆக்சலரேஷன் ஒய் டைரெக்ஷனில் மட்டும் தான் இருக்குது, பாசிட்டிவ் ஒய் டைரெக்ஷன். எப்படி சொல்லியிருக்காங்க, ஜே கேப்னா அது ஒய் டைரெக்ஷனுக்குரியது யூனிட் வெக்டர், அதுவும் பாசிட்டிவ். ஸோ அதை வச்சு சொல்லியிருக்காங்க. நியூட்டன் செகண்டில் வச்சு பார்க்குறப்போ நெட் ஃபோர்ஸ் வந்து அதே பாசிட்டிவ் ஒய் டைரெக்ஷனில் தான் ஆக்ட் பண்ணணும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன, பார்ட்டிக்கிளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்குது இன் பாசிட்டிவ் எக்ஸ் டைரெக்ஷன்லையும் ஒய் டைரெக்ஷனில் எதுவுமே இல்லை, இசட் டைரெக்ஷனில் தான் இருக்குது. ஸோ நெட் ஃபோர்ஸ் வந்து எக்ஸ்லேயோ இசட்லேயோ இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின், கன்சிடர் அ பாப் அட்டாச் டு அ ஸ்ட்ரிங். ஒரு பாப் ஸ்ட்ரிங்கில் அட்டாச் ஆகிருக்கு, அது ஸ்டாண்டில் ஹேங் ஆகிட்டுருக்கு. இது வந்து ஆசிலேட் ஆகுது ஃபிகரில் காட்டின மாதிரி. நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது ஐடென்டிஃபை த ஃபோர்ஸஸ் தட் ஆக்ட் ஆன் தி பாப். அந்த பாபில் என்னென்ன ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் அந்த பாபில் என்ன ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தோம்னா ஃபஸ்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு 2 ஃபோர்ஸஸ் வந்து பாபில் ஆக்ட் பண்ணுது. கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ் வந்து mg, அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்வர்ட்ஸ் தான் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸ். டென்ஷன் t, அது வந்து எக்ஸ்ட் பை த ஸ்ட்ரிங் ஆன் தி பாப் ஹூஸ் பொசிஷன் டிட்டர்மைன்ஸ் தி டைரக்ஷன் ஆஃப் டி. டென்ஷன் t அந்த மேங்கோ ட்ரீ ப்ராப்ளமில் பார்த்தோம்ல அதே தான். ஸோ டென்ஷன் டீன்ற அந்த ஒரு ஃபோர்ஸும். ஸோ த பாப் வந்து இஸ் மூவிங் இன் அ சர்க்குலர் ஆர்க் as shown in the figure, above figure. பாப் வந்து சர்க்குலர் ஆர்க் இப்படி தானே வந்து ஆசிலேட் ஆகும். ஸோ சர்க்குலர் ஆர்க்கில் வந்து அது மூவ் ஆகுது. ஸோ அந்த பாப்க்கு சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் வந்து இருக்குது. அட் பாயிண்ட் ஏ அண்ட் சி, பாயிண்ட் ஏ இது, பாயிண்ட் சி இது, பாப் வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துடும். ஸோ அப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறப்போ வெலாசிட்டி இன்க்ரீசஸ் ஆகும். எப்போது பி நோக்கி ட்ராவல் ஆகிறப்போ, ரெஸ்ட்டு பொசிஷனில் இருக்கப்போ அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு பி நோக்கி இப்படி ட்ராவல் ஆகிறப்போ, சர்க்குலர் பார்த்தனே, ஸோ இப்படி பி நோக்கி ட்ராவல் ஆகிறப்போ வெலாசிட்டி என்ன ஆகும், இன்க்ரீசஸ் ஆகும் பின்ற பாயிண்டில். ஸோ ஒரு டான்ஜென்ஷியல் ஆக்சலரேஷன் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ கிராவிடேஷனல் ஃபோர்ஸை 2 காம்பனன்ட்ஸை எப்போயும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம்னா காஸ் தீட்டா எம்ஜி காசு எம்ஜி சைன் தீட்டா. அலாங் ஒய் ஆக்சிஸ் வந்து காஸ் தீட்டா இருக்கும், அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் வந்து சைன் தீட்டா இருக்கும். ஸோ அதுதான் வந்து டயக்ராமில் வந்து போட்டு காட்டியிருக்காங்க. எம்ஜி காஸ் தீட்டா வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கும், எம்ஜி சைன் தீட்டா வந்து ஒய் ஆக்சிஸ்க்கும். டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால எம்ஜி, இங்கே டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால எம்ஜி, ஒய் ஆக்சிஸ்க்கு எம்ஜி காசு, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வந்து எம்ஜி சைன் தீட்டா அப்படின்ட்டு. ஸோ ஆக்சலரேஷன் என்னன்றது நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. இங்கே ஆக்சலரேஷன் வந்து சென்ட்ரிபிட்டல் ஆக்சலரேஷன் சொல்லிட்டோம். என்னென்ன ஃபோர்ஸஸ் அந்த பாபில் ஆக்ட் பண்ணுதுன்றதுக்கு இந்த 2 ஃபோர்ஸ் அப்படின்றத அதையும் நம்ம வந்து சொல்லிட்டோம். நெக்ஸ்ட்டு சம், த வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிக்கல் மூவிங் இன் அ பிளேன். ஒரு பிளேனில் ஒரு பார்ட்டிக்கல் மூவ் ஆகுது, அதோட வெலாசிட்டியை வந்து டயக்ராமில் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டைரக்ஷன் ஆஃப் த ஃபோர்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் எப்படி எழுதுறாங்கன்னா v = vx i cap + vy j cap + vz k cap.
ஸோ பார்ட்டிக்கிள் வந்து XY பிளேனில் தான் வந்து இங்கே மூவ் ஆகுது. Z டைரெக்ஷனில் அதோட மோஷனே வந்து இல்லை. ஸோ வெலாசிட்டி இன் Z டைரெக்ஷன் வந்து என்னவாக இருக்கும்? 0. ஏன் 0 Z டைரெக்ஷனில் அதோட மோஷன் வந்து இல்லை. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கிள் வந்து X காம்பனண்ட் இருக்கும், Y காம்பனண்ட் இருக்கும், Z காம்பனண்ட் இருக்காது. ஏன்னா 0. ஸோ டைம் இன்க்ரீசஸ் ஆக t = 0 செகண்ட்லேருந்து t = 3 செகண்ட் இன்க்ரீஸ் ஆக லென்த் ஆஃப் தி வெக்டார் வந்து Y டைரெக்ஷன் இதை விட இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதை விட இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, இதை விட இங்கே இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ லென்த் ஆஃப் தி Y வெக்டார் இருக்குல்ல, வெக்டார் Y டைரெக்ஷன் அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. இட் மீன்ஸ் இது என்ன இம்ப்ளை பண்ணுதுன்னா Y காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி Vy வந்து டைம் பொறுத்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்றத தான் வந்து இதை வந்து கன்க்ளூட் பண்ணுது. ஸோ நியூட்டன் செகண்ட் லா வச்சு பார்க்குறப்போ வெலாசிட்டி வந்து சேஞ்ச் ஆச்சு வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பார்க்குறப்போ அப்போது அங்கே கண்டிப்பாக ஆக்சலரேஷன் அப்படின்றது வந்து இருக்கும். அப்போது பார்ட்டிக்கிளுக்கு வந்து ஆக்சலரேஷன் எங்கே இருக்கும்? Y டைரெக்ஷன். ஏன்னா வெலாசிட்டி Y டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ ஆக்சலரேஷன் வந்து Y டைரெக்ஷனில் தான் இருக்கும். ஸோ பார்ட்டிக்கிள் வந்து ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் Y டைரெக்ஷன் தான், வெலாசிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதும் Y டைரெக்ஷன் தான். பட் லென்த் ஆஃப் தி வெக்டார் வந்து X டைரெக்ஷனில் சேஞ்ச் ஆகலை. வெக்டாரோட லென்த்து வந்து சேஞ்ச் ஆகலை, அதே லென்த்தாக இருக்குது. பட் Y டைரெக்ஷனில் தான் வந்து அதோட வெலாசிட்டி சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இட் மீன்ஸ் தட் பார்ட்டிக்கிளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி வந்து X டைரெக்ஷனில் இருக்குது. எந்த ஒரு ஃபோர்ஸ், நோ ஃபோர்ஸ் இல்லை அப்படின்னா 0 நெட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஆக்ஸ் இன் தி X டைரெக்ஷனில் நெட் ஃபோர்ஸ் வந்து 0 இருக்கனால தான் அந்த பார்ட்டிக்கிளுக்கு வந்து கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி இருக்குது. ஸோ அதோட வெக்டாரோட லென்த் வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அப்ளை நியூட்டன் செகண்ட் லா ஃபார் அன் ஆப்ஜெக்ட் அட் ரெஸ்ட் ஆன் எர்த் அண்ட் அனலைஸ் தி ரிசல்ட். நியூட்டன் செகண்ட் லா வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அப்ளை பண்ணுறாங்க. அந்த ஆப்ஜெக்ட் எர்த்தில் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது, ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணணும். ஸோ எப்பயும் போல தான் கிராவிட்டி வந்து ஆக்ட் பண்ணும், அது டவுன்வர்ட் தான், நெகட்டிவ் Y டைரெக்ஷன். இன்னொரு ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், அது வந்து அப்வர்ட் டைரெக்ஷன், பாசிட்டிவ் ஆக்சிஸ். அந்த புக் ப்ராப்ளம், மேங்கோ ட்ரீ ப்ராப்ளமில் பார்த்த மாதிரி தான். ஃப்ரீ பாடி டயக்ராம்னா எப்படி? இதுதான் ஆப்ஜெக்ட், அதுக்கு டவுன்வர்ட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mgன்னு இருக்கும், ஒரு நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ் வந்து அப்வர்ட் டைரெக்ஷன் வந்து இருக்கும். ஸோ FG = -mg J cap. ஏன் நெகட்டிவ் Y ஆக்சிஸில் இருக்கனால J cap போடுறதுனால மைனஸ். நார்மல் ஃபோர்ஸ் N = n J cap, அது வந்து பாசிட்டிவ் Y ஆக்சிஸில் இருக்கனால வெறும் n J cap அப்படின்னா. ஸோ Fnet அப்படின்னா இதையும் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி போட்டுருக்காங்க. நோ ஆக்சலரேஷன் ஆன் தி பாலில் எந்த ஒரு ஆக்சலரேஷனும் இல்லை, அதனால 0. நியூட்டன் செகண்ட் லாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இது 0 சம்னா டோட்டல் நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிரும். ஸோ அதை போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. Fnet = -mg இந்த மாதிரி போட்டு = 0. காம்போனன்ட்ஸை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ -mg + n = 0, n = mg. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணுறோம்? ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா மேக்னிடியூட் ஆஃப் நார்மல் ஃபோர்ஸ் என்ன? நார்மல் கான்டாக்ட் ஃபோர்ஸ். அந்த மேக்னிடியூட் ஆஃப் நார்மல் இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு மேக்னிடியூட் ஆஃப் தி கிராவிட்டி. நெக்ஸ்ட்டு சம், அ பார்ட்டிக்கிள் ஆஃப் மாஸ் 2 kg. ஒரு பார்ட்டிக்கிளுக்கு மாஸ் 2 kg இருக்குது, ரெண்டு ஃபோர்ஸஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது, F1 F2 கொடுத்துருக்காங்க. ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நியூட்டன் செகண்ட்னா நமக்கு தெரியும் Fnetனா என்ன? ma. பட் நம்மளுக்கு இங்கே ரெண்டு ஃபோர்ஸ் இருக்குது, அப்போ Fnetனா F1 + F2. ஆக்சலரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணோம், அப்போ a = Fnet/m. Fnetனா என்ன? ஃபஸ்ட்டு F1 + F2. ஸோ i கேப்பை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறாங்க. 5 + 3 i cap ப்ளஸ் 8 - 4 j cap ப்ளஸ் 7 + 3 k cap. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 5 + 3 8 i cap ப்ளஸ் 8 - 4 4 j cap ப்ளஸ் 7 + 3 10 k cap. இதை போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ a வெக்டார் = ஏனா என்ன? ஆக்சலரேஷன். Fnetனா என்ன? 8 பை m வந்து 2 kg. ஸோ 2 i cap ப்ளஸ் 4/2 j cap ப்ளஸ் 10/2 k cap. கேன்சல் பண்ணோம்னா a வெக்டார் = 4 i cap ப்ளஸ் 2 j cap ப்ளஸ் 5 k cap. நம்மளுக்கு ஆக்சலரேஷன் ஆஃப் த பார்ட்டிகல் தான் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்